உங்க வீட்டுல நீங்க சொல்லக்கூடாத அந்த 5 வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது நம்பிக்கையின்மை. எனக்கு நம்பிக்கையே இல்ல, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. இது நம்ம நம்பிக்கையை அப்படியே அடிச்சிடும். கடவுள் நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருவாருன்னு நம்பி பாசிட்டிவா பேசுங்க. இரண்டாவதாக வெறுப்பு. எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இருட்டை கொண்டு வரும். அன்பு இருந்தா மட்டும்தான் நம்ம வீடு வெளிச்சத்துல நிரம்பும். மூன்றாவதாக முட்டாள். முக்கியமா குழந்தைங்க கிட்ட இதை சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கும். அவர்களை மட்டும் தட்டாம உன்னால முடியும்னு உற்சாகப்படுத்துங்க. நாலாவதாக ஆகாது. அவன் என்னைக்கும் திருந்த மாட்டான், ஒரு நாளும் உருப்படவும் மாட்டான். இந்த நெவர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நம்பிக்கைய கொன்னுடும். ஆனா கடவுள் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. ஐந்தாவதாக சாபம். என் தலையெழுத்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களை நீங்களே சபிச்சுக்காதீங்க. ஏசு நமக்காக எல்லா சாபத்தையும் சிலுவையில சுமந்துட்டாரு. அதனால பழைய கஷ்டத்தையே பேசிட்டு இருக்காம நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, நாம பேசுற வார்த்தைகள் தான் நம்ம வீட்டுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கணும்னு முடிவு பண்ணுது. அதனால எப்பவும் நல்லதையே பேசுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம வீட்டை தேடி வரும்.